10ஆம் அதிபதி அவர் தான். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பேங்க்ல லோன் தள்ளியே போகுதுங்க அப்படின்னா இந்த மாத காலங்களில் லோன் கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக வரதுக்கு உண்டான வழிமுறை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்கினது கொடுத்த பணம் வரணும். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு உண்டான ஒரு அபிஷேகம் பூஜை பண்ணிட்டு அந்த பணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு பெருமாள் ஆலயத்தை போய் வழிபடுறது, ஒரு விஷ்ணு பகவானை வழிபடுறது, ஒரு கருடு பகவானை வழிபடுறது, இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சரஸ்வதி வழிபடுறது, மீனாட்சி வழிபடுறது, இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிகளை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நன்மையை கொடுக்கும். ஒரு நன்மை கொடுக்கும். அப்போ அந்த கன்னிராசிகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உடைய ஒரு தொழில் சாணமும் சரி தொழில் பெருகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கர்மகாரி வரும். இந்த மாதங்களில் இப்போ நோயாளி இருக்கிறாங்க, அவங்களும்